எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சென்னை மாநகராட்சியில் இருக்கிற அத்தனை அதாவது மயான கூடங்கள், குறிப்பாக எரிவாயு தகன மேடைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அவற்றை சீர்படுத்தி மேம்படுத்தும் பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மேற்கு சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த சுடுகாட்டில் 2 எரிவாயு தகன மேடைகள் ஏற்கனவே புதிதாக கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்த மயானத்தை பொறுத்தவரை புதைப்பது, எரிப்பது என்கின்ற வகையில் சற்றொப்ப 100 பேர் பயனடைந்து வருகிறார்கள். எனவே இந்த 100 நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மயானம் ஒரு பசுமை பகுதியாகவே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருக்கிற அத்துணை மயானங்களையும் பசுமை பரப்பை அதிகரித்து அதில் இந்த காரியங்களுக்காக வருபவர்களுக்கு ஒரு மனநிறைவு தருகிற வகையில் இந்த இடங்களை தூய்மைப்படுத்துவது என்பது தொடர்ந்து மாநகராட்சி செய்து வருகின்ற பணி. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இந்து மயான பூமிகளாக இருந்தாலும், கிறித்துவ அடக்கத்தலங்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களின் அடக்கத்தலமாக இருக்கிற கபஸ்தான்களாக இருந்தாலும் அனைத்தையுமே இன்றைக்கு பசுமை பரப்பை அதிகரித்து ஒவ்வொரு மயானமும் ஒரு பூங்காவுக்கு இணையாக மாற்றுவது என்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் இருக்கிற இந்த மயானம் 94,83,000 மதிப்பீட்டில் இதை மேம்படுத்தும் பணிகள் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மயானத்தை சுற்றி ஃபேவர் பிளாக், அதாவது சிமெண்ட் காங்கிரீட் சாலைகள் அமைக்கும் பணிகள், இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ் அமைக்கும் பணிகள், லேண்ட்ஸ்கேப்பிங் பணிகள், குளியலறை மற்றும் கழிவறை கட்டும் பணிகள், சுற்றுச்சுவரை உயர்த்தி கட்டும் பணிகள் என்று 94,83,000 மதிப்பீட்டில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இந்த பணிகளை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறோம். சைதாப்பேட்டையில் இந்த மயானம் என்பது பெசன் நகரில் இருக்கிற மயானத்தை போல, தியாகராய நகரில் இருக்கிற மயானத்தை போல, வடசென்னையில் ஜிகேஎம் காலனி போன்ற பகுதிகளில், அண்ணா நகரில் வேலம்மாள் சுடுகாடு இருப்பதைப் போல ஒரு பெரிய அளவில் மக்களின் பயன்பாட்டிற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பகுதி என்பதால் இதை மேம்படுத்தும் பணிகளை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். அதான் அது சம்பந்தமாக அந்த தீன் தெளிவாக சொல்லிட்டாங்க. ரொம்ப பத்திரிகையாளர்கள் எப்படியாவது அரசு மருத்துவமனைகளின் சேவையை குறைத்திட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடையே கேமராக்களை வைத்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் அவ்வளோ பெரிய மருத்துவமனை, ஒரு நாளைக்கு 4,000-4,500 பேர் வராங்க. ஒரு பேஷண்ட்டை இறக்கி வீல் சேர் எடுத்துகிட்டு வரேன்னு ஒருத்தர் ஓடுறதுக்குள்ளவே இவர் தன்னுடைய தந்தை ஆர்வத்தின் காரணமாகவோ என்னவோ தூக்கிட்டு போகிறாரு. அதை உடனே பக்கத்தில் இருக்கிற வீடியோ எடுக்க வைக்கிறாரு. அந்த வீடியோவை உங்கள் டிவிக்கு அனுப்பணுன்னு அதை விசாரிக்காமல் கூட போடுறீங்க பாலிமரில். அது எந்த வகையில் நியாயம்னே தெரியல. 5,000 பேருக்கு ஒரு நாளைக்கும் புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிற மருத்துவமனை. அதை தெளிவாக அந்த சம்மந்தப்பட்ட முதல்வர் சொல்லியிருக்கிறார். அவ்வளோ பெரிய மருத்துவமனை, ஆயிரக்கணக்கான கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கிற மருத்துவமனை, 3 வீலர் கூட, ஒரு 3 சக்கர வண்டி இல்லாமல் கூட இருக்கும். இதை போய் பெரிய செய்தியாக்கி எந்த அளவுக்கு நீங்கள் செய்திக்கு ட்ரையாக இருக்கிறீங்கிறது தெரியுது. அன்பு கூர்ந்து செய்தியை விமர்சிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை. எந்த செய்தியை போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் எடுத்த செய்திக்குரிய அந்த உண்மைத்தன்மையை கண்டறிந்து போடணும். கையில் ஒவ்வொருத்தருமே இப்போ கேமரா இருக்குது. ஒரு ஆள் போய் தூக்குறது, ஒரு ஆள் போய் ஃபோட்டோ எடுக்கிறது. அதை எடுத்து அனுப்புனா நீங்கள் உடனே போட்டுக்கணும். அதை கொஞ்சம் விசாரிச்சுட்டு போட்டால் நல்லாயிருக்கும். பாலிமர் ஒரு மக்களின் நம்பிக்கை பெற்ற தொலைக்காட்சியாக இருக்குது. இது மாதிரியான செய்திகளை போடுவதன் மூலம் அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிவிடும். அதெல்லாம் இல்லை. அது தீன் நேற்றுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தீன் சொன்னது மட்டும் இல்லாமல் நான் சம்மந்தப்பட்ட ஜேடியெலாம் விட்டு விசாரிக்கும்னு சொல்லியிருக்கேன். சார், இப்போ உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைக்கான பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்?
இல்லை, இப்போ உடல் உறுப்பு தானம் செய்வதில் வந்து தமிழ்நாடு ஒரு பெரிய அளவில் உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்குது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 2024 செப்டம்பர் 23 மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும்னாங்க. அந்த வகையில் இன்றைக்கி 510க்கு மேலே இதுவரை 513 கொடையாளர்கள் வழங்கியிருக்கு. இது வந்து ஒரு வரலாற்று சாதனை. ஒரு 2 வருஷத்துக்குள்ளே 500க்கும் மேற்பட்டவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த வகையில் மேலும் அவர்களை சிறப்பிக்கிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கி வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வருகிற 30 வால் ஆஃப் ஆனர் என்கின்ற வகையில் இதுவரை மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானங்களை செய்தவர்களுடைய பெயர்களை கல்வெட்டில் பதிய வைக்கிற ஒரு பணியினை தொடங்கி வைக்கவிருக்கிறோம். அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்த போரில் உயிர் நீத்தவர்களுடைய பெயர்களை இது மாதிரி தான் ஒரு சுவரில் கல்வெட்டாக வைத்திருக்கிறார்கள். அதை பார்த்து அதே மாடலில் நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த வால் ஆஃப் ஆனர் என்கின்ற ஒரு மதிப்பு சுவர் ஒன்று கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 30 திறந்து வைக்க போகிறோம். இந்த ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த அரசு கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த வால் ஆஃப் ஆனர் செய்யப்படவிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் அந்தந்த கல்லூரி மருத்துவமனைகளில் அந்த மாவட்ட எல்லையில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுடைய பெயர்கள் அந்த சுவர்களில் காலாகாலத்திற்கும் நிலைத்திருக்கவிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவங்களோட பொதுக்கூட்டத்தில் இந்த ஆம்புலன்ஸ் வந்து விவகாரம் தொடர்பாக அவர் நேற்று பேசியிருக்காரு. சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொரு கூட்டத்திலையும் 10 நிமிஷம் நான் பேசும்பொழுதே ஆம்புலன்ஸ் வருது, இது மாதிரி ஒரு தகவல் வந்ததுனால தான் நாங்கள் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை விசாரித்தோம், இதை விசாரிக்காமலே அரசு தரப்புலேருந்து எங்கள் மேலே ஒரு புகாராக இதை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணுமா, இதையே நாங்கள் வந்து செய்தி ஆக்குறதுமே சங்கடமாக இருக்குது. அவர் கூட்டத்தில் ஒருத்தர் பாதிச்சாருந்தா அவங்க ஃபோன் பண்ணியே அங்கே ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸே அடிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, எல்லாமே பிரதான சாலைகளில் தான் அவர் கூட்டமே நடத்துகிறாரு. ஆம்புலன்ஸ் 1333 ஆம்புலன்ஸு தமிழ்நாட்டில் எங்கே யார் கூப்பிட்டாலும் 8-10 நிமிடங்களில் பறந்து போக வேண்டியதாக இருக்குது. காலி ஆம்புலன்ஸ் போயிருக்குன்னா அங்கே யாராவது கூப்பிட்டா போயிருக்காங்கன்னு அர்த்தம். அதை இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த கட்சிக்காரங்களை ஏவி விடுவது என்பது சாதாரணமான ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த மக்களுமே இதுக்கு எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்கிறத அவர் உணர்ந்து கொண்டால் சரி. சரி, அதிமுக ஐசியூல இல்லை, திமுக தான் ஐசியூல எடப்பாடி பேசியிருக்காரு. ஆமாம், மரியாதைக்குரிய அண்ணாமலையே 2 நாளைக்கு முன்னாடி யார் ஐசியூவில் இருக்கிறதுங்கிறத சொல்லியிருக்கிறார். 2021 தேர்தலையும் 2024 தேர்தலையும் திமுக 47% வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுகவுக்கு என்று ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இல்லை. திமுக மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்கிறது என்பதை அவர் கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையே பேசியிருக்கிறாரு. அவர் கையில் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. நடிகர் விஜய் சனிக்கிழமையிலிருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாரு. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.